அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, மீனா வந்து கோயில்ல அவங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட பணத்தை வாங்கி தான் வந்து இவங்க கடையை ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்குறாங்க. ஆமாம்மா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் எல்லாம் செட்டில் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க, அதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டதே வந்து என் வீட்டுக்காரதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே சீதா இருந்துட்டு சூப்பர்க்கா, மாமா மாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சந்திரா இருந்துட்டு ஆனாலும் உங்க மாமியார் தான் அவங்க 2 பேர்த்த விட்டு கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு அதெல்லாம் இல்லம்மா, அத்தை தான் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கோவமா இருக்காங்க, 2 பேர்த்தையும் செமத்தியா பயங்கரமா திட்டாங்க, அதுவும் ரோகிணிக்கு விட்டாங்க பாருங்க பலார்னு 4 அரை அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதா வந்துட்டு ஐயோ அக்கா சூப்பர் சீனா இருக்குமேக்கா, நான் மிஸ் பண்ணிட்டேன், அது வீடியோ ஏதாவது எடுத்தியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மீனா வந்துட்டு என்னடி நீ அப்படின்னு சொல்லவும் சந்திரா வந்துட்டு ஏய் சும்மா இரு, ஏன் மீனா என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு தப்பு பண்ணி இருந்தாலும் அடிக்கக்கூடாதுல்ல மீனா அப்படின்னு சொல்றாங்க. தப்பு செஞ்சா என்ன எதுந்தா கேட்கணுமே தவிர வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு, அதெல்லாம் என்னமோ சரிதாம்மா, ஆனா எங்களால் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே சத்யா இருந்துட்டு அதே எப்படி அவங்க மட்டுமா தப்பு பண்ணாங்க, மாமாவோட அண்ணனும் தானே தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சந்திரா வந்து ஆமாண்டி, ரோகிணியாவது அடுத்த வீட்டு பொண்ணு, ஆனா மனோஜ் வந்து இந்த வீட்டு பையன், அவன் தப்பு பண்ணிருக்கும் போது அவனை தானே முதல் கேட்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சீதாவும் ஆமாக்கா, மாமாவோட அண்ணனை வீட்டுல யாருமே எதுவுமே கேட்கலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க பையனை எப்படி அவங்க விட்டு கொடுப்பாங்க, அத்தைக்கு கோவமே வந்து ரோகிணி சொல்லி ஒரு விஷயத்த வந்து அவர் மறைச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ஆனால் ஒன்று கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து நமக்கு தெரிய வருது. சத்யா விஷயத்தில் வந்து எவ்வளோ பேசினாங்க உங்கள் மாமியார், நம்ம வீட்டுக்கு வந்து உங்கள் மாமியாரும் அந்த ரோகிணியை எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க, அந்த பொண்ணு கூட அன்னைக்கு நம்ம வீட்டில் எந்த மாதிரி எல்லாம் அசிங்கமாக பேசினா, ஆனால் இன்னைக்கு அந்த ரோகிணி எத்த பெரிய தப்பு பண்ணியிருக்கா, ஆனால் உங்கள் மாமியார் வந்து அவதான் உலகத்தில் இல்லாத மருமக மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பாரு என்ன நடந்திருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க. உடனே சத்யா இருந்துட்டு நான் மாமாவோட பைக்கை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போனேன், நான் வந்து அந்த ரோகிணியோட வீட்டுக்காரர் அடிக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி தானே அந்த ரோகிணி வீட்டில் என்னை மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. எனக்கும் அது கஷ்டமா தான் இருக்குதுன்னு சொல்லி மீனா சொல்லவும் அதுக்கெல்லாம் சேர்த்தி தாண்டா இவங்க இப்ப எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. நீ கோயில்ல அன்னைக்கு சகுனம் சரியில்லைன்னு சொல்லும் போது உன்னை வந்து பொறாமக்காரின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த பணத்தையும் இப்ப ஏமாந்துட்டாங்க, இப்ப அத்தை கட்டையும் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து போன் எடுக்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு என்ன பண்ற இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல அந்த நான் ரோகிணிக்கு வந்து போன் பண்றேன், போன் பண்ணி மாமாக்கெல்லாம் வர வேண்டிய காசை வச்சுதான் நீங்க கடையில ஆரம்பிச்சிருக்கீங்களாமான்னு சொல்லி நான் வெறுப்பேத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா மீனா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆல்ரெடி ஸ்ருதியோட அம்மா வந்து இந்த போன் பண்ணி பேசி இந்த மாதிரி கேட்டதுக்கு தான் வந்து ஸ்ருதிக்கும் ரோகிணிக்கும் பயங்கர சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அக்கா உன்னை என்னெல்லாம் எப்படி எல்லாம் பேசி இது பண்ணிருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்க, எங்க அக்காவியா நீ இப்படி பேசின அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி நல்லா பேசி விட்றேன் கொடு அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடுங்குறாங்க. ஏய் பேசாம இரு சீதா, அப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் தப்பு, அவங்க என்ன வேணா பண்ணியிருக்கட்டும், ஆனால் அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் காயப்படுத்துறதெல்லாம் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே சீதா இருந்துட்டு அவங்க அன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி எல்லாம் பேசினாங்க, அவங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்த விஷயத்த வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லி நீ போய் வீட்டில் சொன்னதும் உன்னை லிமிட்ல இரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்கறாங்க. அது அவங்க குணம், அது அவங்களோட இருந்துட்டு போட்டோம், அதே மாதிரி நம்ம மாறணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதை கேட்ட சந்திரா வந்துட்டு ஆமாண்டி, நம்ம கிட்ட காசு பணம் இல்லை, ஆனால் நம்ம கிட்ட நல்ல குணம் இருக்கு, அந்த பொண்ணு எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நம்ம வந்து நம்ம எப்பவும் போல மனசாட்சியோட இருக்கலாம், யார் சாபத்தையும் நம்ம வாங்க வேண்டாம், நம்ம யார் சாபத்தையாவது வாங்கி கொட்டிக்கிட்டு அது நமக்கே திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவாது அந்த பொண்ணு புரிஞ்சுக்குச்சு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்லவும் ஆனா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து ஆனா இன்னொரு விஷயம், ஆனா இந்த ரோகிணி வந்து இப்படி ஒரு பிரச்சனையில எப்பவாவது மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாலே யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. ஏன் ஜோசியம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்கும். சத்யா வந்துட்டு ஜோசியம் எல்லாம் ஒன்றும் பார்க்கல, ஆனா வேற சில இடத்துல எல்லாம் நான் அவங்கள பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. அதை பார்த்தோன்னே வேற எங்க பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும் சிட்டியோட இடத்துல அப்படின்னு சொல்றாரு. சிட்டியோட இடத்துலயா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி எல்லாம் ரோகிணிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. அந்த சிட்டியை பாக்குறதுக்கு அடிக்கடி அவங்க வந்திருக்காங்க, அதை நானே பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. ரோகிணி எதுக்குடா சிட்டியை பாக்குறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. எதுக்கு வருவாங்க, ரோகிணி எதுக்கு அவனை பாக்குறதுக்கு வந்துட போறாங்க, அவன் என்ன பெரிய செலிபிரிட்டியா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு, அவனே ஒரு வட்டிக்கு விடுறவன், அவங்ககிட்ட கடை வாங்குறதுக்கு தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லவும் அதை கேட்டு மீனா வந்து அப்படியே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. சீதாவும் சந்திராவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கடன் வாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து யோசிக்கிறாங்க. உடனே சந்திரா வந்துட்டு அந்த பொண்ணு அவங்ககிட்ட எல்லாமாடா கடன் வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சத்யா சும்மா எல்லாம் சொல்லாத எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும். நான் எதுக்குக்கா சும்மா அவங்க மேல பழி போட போறேன், எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 தடவை கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. நான் தானே அவங்க அக்கௌண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், ரோகிணி அங்க 2 தடவை வந்ததை நானே பாத்திருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு சீதா இருந்துட்டு ரோகிணி ஒன்னு அங்க பாத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல அவங்க என்ன பார்த்தது இல்ல, அவங்க வரது தெரிஞ்சோன்னா நான் போய் உள்ள ஒளிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. அதை கேட்ட மீனா வந்துட்டு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாம போச்சே, இத்தனைக்கும் உங்க மாமாக்கும் அந்த சிட்டிக்கும் பிரச்சனை இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் வந்து அவங்க கிட்ட போய் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. மீனா அவங்க அப்பா தான் வந்து பெரிய பணக்காரராச்சே, மலேசியா இருக்கிறதா சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லி சந்திரா கேக்குறாங்க. உடனே சீதா இருந்துட்டு அதான் அவங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு சொல்லி சொல்றான்ல அப்படின்னு சொல்றாங்க. போய் அந்த சிட்டி கிட்ட போய் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க, ரோகிணி வந்து நம்ம குடும்பத்தை சேர்ந்தவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. அதெல்லாம் நல்லாவே தெரியும், நான் வந்து சிட்டி கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. அதை கேட்ட மீனா இருந்துட்டு அப்ப அவங்க வீட்டுக்காரரும் வருவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல ரோகிணி மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. சத்யா சொன்னதை கேட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டு நடந்துட்டு இருக்காங்க மீனா. உடனே சந்திரா வந்துட்டு என்ன மீனா யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா இந்த ரோகிணியை பத்தி ஒவ்வொரு விஷயமா தெரிய ஒரே குழப்பமா இருக்குதுமா, இனியும் இந்த ரோகிணிக்கு பின்னால என்ன நல்ல விஷயம் மறைஞ்சு கிடக்குதுன்னு சொல்லி தெரியல, இந்த விஷயத்த முதல்ல நான் அவர்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ரோகிணிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஆராயும் போதுதான் வந்து ஒவ்வொரு விஷயமா இனி எல்லாம் தெரிய வரப்போகுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.